சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்தை இருந்துட்டு மீனா பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நான் எப்படி தான் மீனாவை சமாதானம் பண்ணி திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டியில் அந்த பூசாரி அம்மா உட்காந்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம முத்து அவங்கள பார்த்துறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எப்பா முத்து, உங்கள் அப்பாவை இடிச்சு தானே சொன்னல, அதோ அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு போதே அதே மாதிரி வண்டி தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே முத்து இருந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்க எல்லாத்தையும் திட்டம் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா முத்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, ரொம்ப நேரமாக ஒரு காரு நம்மளை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த பூசாரி அம்மா எதர்ச்சியாக பார்க்கவும் பார்த்தா அதில் முத்து இருக்கார். முத்துவை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே, வண்டியே வேகமாக ஓட்டுறா, பின்னாடி அந்த முத்து துரத்திட்டு வராண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் கையில் மட்டும் நம்ம மாட்டோம் வச்சுக்கோயேன், அவ்வளோதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா ஆச்சு, அவன் பெரிய ஆளா, அவனை விட நான் பெரிய ஆளுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய், நான் அன்றைக்கி வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே அவன் என்னை வெட்டுவன் குத்துவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாடா. இப்போ நான் அக்கா வேறு புதுசாக பிளான் போட்டதுனால அவங்க அப்பாவுக்கே ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அவன் சும்மா இருக்க மாட்டான், சீக்கிரமாக வண்டியை ஓட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்கேன்.